Happy morning, students. Welcome to Blue Stars High Secondary School. So, in the last session, we have completed the transport of gases, right? So, transport of gases, எப்படி வந்து actually transport of oxygen எந்த மாதிரி நடக்குது, transport of carbon dioxide எப்படி வந்து நம்ம பாடியில நடக்குது. At the same time, we have seen transport of oxygen in how many ways and even transport of carbon dioxide சொல்லும்போது அது எத்தனை வழியா வந்து transportation நடக்குதுன்றது எல்லாமே we have seen that. So now we are going to just ஒரு ஷார்ட்டா கொடுத்துட்டு and then we will go to the next session. Next slide க்கு மூவ் ஆயிடலாம். So transport of oxygen நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா it is occurred in two ways, that is bound to hemoglobin with the RBC. ஒன்னு வந்து RBC யோட bind ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். So we know that already hemoglobinல it has four place to bind oxygen, right? So ஒரு ஹீமோகுளோபின் மாலிகுல எத்தனை molecules of oxygen bind ஆகும்னு பாத்தீங்கன்னா each hemoglobin bind with 4 molecules of oxygen. Okay, and then second case பாத்தீங்கன்னா dissolved in plasma dissolve ஆகிறத பத்தி பார்த்திருந்தோம் and we have discussed in clearly. இது ரொம்பவே அழகா நம்ம கிளியரா வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. And then we will go to the next one. In case of carbon dioxide அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அண்ட் அதுல வந்து சிக்மாய்ட் கர்வ் எப்படி இருக்கும், ஸோ சிக்மாய்ட் கர்வ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணும், இதெல்லாமே நம்ம பார்த்தோம். அண்ட் தென் ஈவன் ஒரு நார்மல் பிசியாலஜிக்கல் கண்டிஷன்ல 100 ml ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து எந்த அளவுக்கு வந்து டெலிவர் பண்ணும், 5 ml ஆஃப் ஆக்சிஜனை டிஷ்யூஸ்க்கு டெலிவர் பண்ணுன்றதையும் நம்ம பார்த்துருந்தோம், ரைட்? அண்ட் நவ் வி வில் கோ டு த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சிஜன் வந்து நம்ம 2 ways நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா இட் அக்கர்ஸ் இன் 3 ways. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசால்வ் இன் பிளாஸ்மா பார்த்தீங்கன்னா நியர்லி 7 to 10% வரைக்கும் அதை டிசால்வ் பண்ணுது. செகண்ட் கேஸ் பவுண்ட் டு ஹீமோகுளோபின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 20 to 25% வரைக்கும் வந்து டிசால்வ் ஆகுது. தேர்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா பைகார்பனேட் அயான் இன் பிளாஸ்மா அப்படின்னு நம்ம சொல்லும்போது நியர்லி 70% ஆக்சுவலி வந்து டிசால்வ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 70% டிசால்வ் பண்ணுது. ஸோ டோட்டலா 100% இந்த 3 கேசஸ்லயும் வருது. அதே வந்து செகண்ட் கேஸ்ல வந்து பவுண்ட் டு ஹீமோகுளோபின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து கார்பமினோ ஹீமோகுளோபின் ஹெச்பியோட சேர்ந்து ஃபார்ம் பண்ணுது. எப்படி வந்து நம்ம ஆக்சிஜன்ல வந்து ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் ரியாக்ட் ஆகும்போது ஆக்சி ஹீமோகுளோபின் நம்ம சொல்றோமோ அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா கார்பமினோ ஹீமோகுளோபின் அப்படின்ற ஒரு நேம்ல இது கம்பைன் ஆகுது. ஓகே, அண்ட் அதே மாதிரி பைகார்பனேட் இன் பிளாஸ்மா அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் இது வந்து 70% அப்படின்றது டிரான்ஸ்போர்டேஷன் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். And then we have also see some of the enzymes facilitate the reaction. So அதை நம்ம பார்த்திருந்தோம். கார்பனிக் அண்ட் ஹைட்ரேஸ் அப்படின்ற என்சைம் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி கார்பன் அண்ட் ஹைட்ரஜனை பிரிச்சு H2CO3 கம்பைன் பண்ணுது. அண்ட் we have அந்த H2CO3 பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். H2CO3 அப்படின்றது இட்ஸ் அன்ஸ்டேபிள் ஒன், ரைட்? கார்பானிக் ஆசிட் அப்படின்ற ஃபார்ம் வந்து ஒரு அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடியது காம்பவுண்ட். இது அன்ஸ்டேபிளா இருக்கிறது ஸ்டேபிளா மாத்துறதுக்காக என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா HCO3 ஆவும் ஹைட்ரஜன் அயனாவும் பிரியுது. பைகார்பனேட் அயான்ஸாவும் ஒரு ஹைட்ரஜன் அயனாவும் பிரியுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் we have also seen that. And when coming to that total ரெஸ்பிரேஷன் ரேட், ஒரு நார்மல் பிசியாலஜிக்கல் கண்டிஷன் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்தி பர்சனோட பாடியில எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு ஆக்சுவலி வந்து டெலிவர்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி 100 ml ஆஃப் டீஆக்சைடட் பிளட் டெலிவர்ஸ் 4 ml. அதுலேயே நம்ம வந்து 5 ml அப்படின்னு பார்த்துருந்தோம். இதுல பாத்தீங்கன்னா 4 ml வந்து எலிமினேஷன் பண்ணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் திஸ் ஸ்லைட். And what are the events occur in inspiration and expiration? இன்ஸ்பிரேஷன் ஆகும்போது என்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ் நடக்கும்ன்றத பார்க்க போறோம். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரேஷன் ஆகும்போதும் எந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்க போகுதுன்றத now we will start with this. Okay, so first look at with this. First நம்ம பார்க்கிறது இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன்னா என்னது? இன்னா உள்ள என்டர் ஆகுறது. ஓகே, that is இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். So let us start with this session. Respiratory center initiates the stimuli during inspiration. அப்ப என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி சென்டர் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுது. ஸ்டிமுலை இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது ஒரு ஸ்டிமுலைய இனிஷியேட் பண்ணுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஈவென்ட். ஓகே, அண்ட் தென்
impulses are carried to the inspiratory muscles through nerves. கண்டிப்பா ஒரு ஃபங்க்ஷன் வந்து அதுவும் வந்து சென்சரி ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஓகே ஸோ அதுல அது முக்கியமா நம்ம வந்து ஒரு சென்சரி ஆர்கன் ஃபங்க்ஷன்ஸா இருக்கட்டும் இப்போ ஈவன் ஈச் அண்ட் எவ்ரி சிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸ் சொன்னாலுமே அதுக்குன்னு வந்து கண்டிப்பா நர்வ்ஸ் எல்லாமே வந்து அசோசியேட் ஆகியிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே நர்வ்ஸ் எல்லாமே அசோசியேட் ஆகியிருக்கும் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இதுலயே வந்து நர்வ்ஸ் எல்லாமே அசோசியேட் ஆகுது அதனாலதான் கொடுத்துருக்காங்க impulses are carried nerve impulses இருக்கு இல்லையா அந்த nerve impulses தான் இதுல மென்ஷன் பண்றாங்க nerve impulses are carried to the inspiratory muscles இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது இன்ஸ்பிரேட்டரி மசில்ஸ்ன்றது யூஸ் ஆகுது அதே மாதிரி எக்ஸ்பிரேஷன் நம்ம பண்ணும்போதும் எக்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் அப்படின்றது யூஸ் ஆகும் ஸோ இன்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் த்ரூ நர்வ்ஸ் மூலமா அது கேரிட் அவுட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் தென் see here diaphragm and inspiratory muscles contract ஏன்னா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் diaphragm contract ஆகும் and inspiratory muscles contraction ஆகும் so once contraction ஆகும்போது பாத்தீங்கன்னா you can see here the next point இங்க இருந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா thoracic volume increases as the chest wall expands so first நம்ம respiration நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா we can say that முதல்ல டயாஃப்ரம் ஃபங்க்ஷன் ஆகும் அதுக்கு அடுத்து ரிப் கேஜ் ஃபங்க்ஷன் ஆகும் அதுக்கு அடுத்து தான் வந்து இன்ஸ்பிரேஷன் ப்ராசஸே நடக்கும்ன்றத நம்ம சொல்லியிருந்தோம் ரைட் அதான் இங்க கொடுக்குறாங்க பாருங்க the thoracic volume increases as the chest wall expands chest wall expand ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஈவென்ட் நடக்கும் ஓகே chest wall expand ஆன உடனே தான் இந்த thoracic volume வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ thoracic volume இன்க்ரீஸ் ஆகுது இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா the intrapulmonary pressure is reduced ஏன் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் வெளியே வந்து உள்ள வந்து அதிகமா இருக்கும் வெளியே கம்மியா இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் ரைட் ஸோ எப்பவுமே வந்து நம்மளோட பாடியை பாத்தீங்கன்னா அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் எதர் இட் மே பி ஆக்சிஜன் ஆர் கார்பன் டை ஆக்சைடு எந்த கேஸ்னாலும் இருக்கலாம் அந்த ரெண்டு கேஸுமே வந்து கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகுறதுக்கு we always maintain that ஹோமியோஸ்டாசிஸை மெயின்டைன் பண்ணும் ரைட் அந்த ஹோமியோஸ்டாசிஸை மெயின்டைன் பண்றதுக்காக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இன்டர்னலா இருக்கக்கூடிய நம்ம இன்ட்ரா பல்மோனரினா நம்மளோட லங்ஸ்குள்ள இருக்கிற அந்த பல்மோனரி ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணுது அதனால அப்ப ரெடியூஸ் பண்ணா மட்டும்தான் வெளியில இருக்க ப்ரெஷரை நம்ம பாடி வந்து தாங்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே அண்ட் தென் see the next one the alveolar pressure decreases than the atmospheric pressure அதுதான் இந்த நம்ம பிஃபோர் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க இன்ட்ரா பல்மோனரி அப்படின்றது alveolar pressure தான் கொடுக்குறாங்க ஓகே the alveolar pressure டிக்ரீஸ் ஆகுது ஏன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகுது அப்பனா என்ன மீனிங்னா alveolar pressure ஆல்ரெடி அதிகமா இருந்திருக்குன்னு அர்த்தம் அது ஏன் வந்து கம்மியாகணும் அப்படின்னா வெளியே வந்து கம்மியா இருந்திருக்கும் உள்ளேயும் வந்து அதிகமா இருந்ததுன்னா நம்மளால வந்து சர்வை பண்ண முடியாது அந்த சர்வை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி நம்மளோட இன்ட்ரா பல்மோனரி ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணுது அப்படின்றத கொடுக்குறாங்க ஓகே அண்ட் தென் the air flows into the alveoli அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர் வந்து ஆல்வியோலைக்குள்ள ஃப்ளோ ஆகுது ஓகே air flows into the alveoli until the alveolar pressure equalizes the atmospheric pressure ஏன்னா ஆல்ரெடி ரெடியூஸ் ஆயிடுச்சு இல்லையா ரெடியூஸ் ஆன உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆல்வியோலைக்குள்ள என்டர் ஆகுற ஏர் வந்து அந்த ஆல்வியோலர் ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆகுற வரைக்கும் ஏர் வந்து ஃபுல்லா ஃப்ளோ ஆகும் எங்க ஒரு ஹியூமனோட நார்மலா ஒரு ஹெல்தியான ஹியூமனோட பாடியில அவங்களோட லங்ஸ்ல அந்த ஏர் ஃப்ளோன்றது ஆல்வியோலைக்கு போகுது அது எப்படி எது வரைக்கும் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலைஸ் ஆகுற வரைக்கும் ஏர் ஃப்ளோன்றது நடந்துகிட்டு இருக்கும் அண்ட் த ஆல்வியோலை கெட் இன்ஃப்ளேட்டட் நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு பலூன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்வியோலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவும் ஒரு பலூன் மாதிரி தான் அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஈக்குவலைஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட ஆல்வியோலைஸ் இருக்கு இல்லையா லங்ஸ்ல இருக்கக்கூடிய ஆல்வியோலைஸ் என்ன ஆகும்னா இன்ஃப்ளேட்டட்னா ஊதும் ஓகே தட் இஸ் கால்ட் இன்ஃப்ளேட்டட் ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா the inspiration process is continued by the process named expiration okay இன்ஸ்பிரேஷன் இதோட கம்ப்ளீட் ஆகுது ஸோ இன்ஸ்பிரேஷன்ல ஈவெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சென்டர் அப்படின்றது ஸ்டிமுலேட் பண்ணணும் இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது அடுத்தது வந்து இம்பல்ஸை கிரியேட் பண்ணணும் எது மூலமான்னு பாத்தீங்கன்னா நர்வ்ஸ் ஆக்சுவலி வந்து ஃபங்க்ஷன் ஆகும்
அதுக்கு அடுத்து டயாஃப்ரம், தென் அதுக்கு அடுத்தது வந்து இன்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணணும். thoracic வால்யூம் டிக்ரீஸ் ஆகணும். சாரி, thoracic வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும். அட் த சேம் டைம் இன்ட்ராபல்மனரி பிரஷர் ரெடியூஸ் ஆகணும். தென் ஆல்வியர் பிரஷர் ரெடியூஸ் ஆகணும். அடுத்து ஏர் ஃப்ளோ அப்படின்றது ஆல்வியலுக்கு போகணும். அங்க இருந்து என்ன ஆகணும் பாத்தீங்கன்னா பிரஷர் வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும். தென் ஆல்வியோலை அப்படின்றது இன்ஃப்ளேட், அது வந்து என்ன சொல்றது, இன்ஃப்ளேட் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். And this process is followed by the process called expiration. Once inspiration பண்ண உடனே நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து இன்ஸ்பிரேஷன் பண்ண ஏற உள்ள வச்சுக்கிட்டே இருக்க மாட்டோம். It is followed by the process called expiration. இன்ஸ்பிரேஷன் முடிஞ்ச உடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எக்ஸ்பிரேஷன்ல என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது இங்கேயும் அதே மாதிரி தான். இங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஒன்ஸ் இன்ஸ்பிரேஷன் பண்ண உடனே அடுத்து எக்ஸ்பிரேஷன் பண்ண ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா the respiratory center terminates the stimuli during expiration. இப்போ இன்ஸ்பிரேஷனுக்கு எக்ஸ்பிரேஷனுக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன்ல இனிஷியேட்ஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுத்தாங்க. இனிஷியேட்னா ஸ்டார்ட் பண்ணுது, அந்த இன்ஸ்பிரேஷன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அதுவே நீங்க எக்ஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா இட் டெர்மினேட் பண்ணுது, முடிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இட் டெர்மினேட்ஸ் த ஸ்டிமுலை டியூரிங் எக்ஸ்பிரேஷன், அதான் இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்க, the diaphragm and inspiratory muscle relax. ஏன்னா நம்ம இன்ஸ்பிரேஷன் சொல்லும் போது இந்த டயாஃப்ரமா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து இன்ஸ்பிரேட்டரி மசில்ஸா இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். கான்ட்ராக்ஷன் ஆகும்போது இன்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்க ஸ்டார்ட் பண்ணும். ஆனா எக்ஸ்பிரேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த டயாஃப்ரமும் இன்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் ரெண்டுமே வந்து ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகே, அண்ட் தென் செஸ்ட் வால் கான்ட்ராக்ஷன் ஆகுது. thoracic வால்யூம் பாத்தீங்கன்னா அதுவும் ரெடியூஸ் ஆகுது. ஏன்னா இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது thoracic வால்யூம் அப்படின்றது அதிகமாச்சு இல்லையா? ஏன்னா thoracic வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நம்ம அதிகமான ஏர் வந்து இன்ஹேல் பண்ணுவோம் இன்ஸ்பிரேஷன்ல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா செஸ்ட் வால் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. கான்ட்ராக்ஷன் ஆகுதுன்னா மீனிங் என்னன்னா அது ரெடியூஸ் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா thoracic வால்யூமும் ரெடியூஸ் ஆகுது. ஓகே, அண்ட் the intrapulmonary pressure is reduced. நம்மளோட intrapulmonary pressure அப்படின்றது ரெடியூஸ் ஆகுது. ரெடியூஸ் ஆன உடனே அடுத்தது என்ன ஈவென்ட் பாத்தீங்கன்னா the alveolar pressure increases than the atmospheric pressure. அப்போ லங்ஸ்ல இருக்கக்கூடிய ஆல்வியோலார் பிரஷர் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. எங்கிருந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ஏரை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட லங்ஸ்ல இருக்கக்கூடிய பிரஷர் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆன உடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா the air is sent out due to the contraction of alveoli. ஏன்னா ஆல்ரெடி இங்க என்ன கொடுத்துட்டாங்க, ஆல்வியோலார் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இன்க்ரீஸ் ஆன உடனே இட் ஷுட் கான்ட்ராக்ஷன் ஆக ஆரம்பிக்கணும். எது கான்ட்ராக்ஷன் ஆக ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா ஆல்வியோலை கான்ட்ராக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஒன்ஸ் ஆல்வியோலை கான்ட்ராக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஏர் வந்து வெளியே போகும். தட் இஸ் இட் இஸ் சென்ட் அவுட். ஓகே, அது வெளியே போக ஆரம்பிக்கும். ஏன்னா ஆல்வியோலைன்றது பலூன் மாதிரி தான். இப்போ பலூனை நீங்க நல்லா வந்து ஊதிட்டு அதோட மவுத் வந்து சும்மா நம்ம வந்து லைட்டா தான் கட்டி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதை நீங்க பலூனை பிடிச்சி கீழே பாட்டமை பிடிச்சி நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆக ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய ஏர், அந்த ஏர் என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியா அந்த மவுத் வழியா எஸ்கேப் ஆகும் இல்லையா? அதே மாதிரிதான் ஆல்வியோலை நம்ம வந்து பிரஷர் கிரியேட் ஆகும்போது ஆல்வியோலை என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கான்ட்ராக்ஷன் ஆக ஆரம்பிக்குது. கான்ட்ராக்ஷன் ஆக ஆரம்பிக்கும் போது ஈஸியா ஆல்வியோலைல இருந்து ஏர் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வெளியே போகுது. ஓகே, அண்ட் தென் அடுத்தது பாருங்க, the air flows out of the alveoli. ஸோ ஏர் என்ன ஆகுது, ஆல்வியோல இருந்து வெளியே வருது. ஆல்வியோல இருந்து இப்பதான் வெளியே வருது. until the alveolar pressure equalizes the atmospheric pressure. எது வரைக்கும் ஆக்சுவலா வந்து ஆல்வியோல இருந்து ஏர் ஃப்ளோ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்வியோலர் பிரஷர் எதுக்கு ஈக்குவலைஸ் ஆகணும், அட்மாஸ்பியரிக் பிரஷரை விட. ஓகே, அட்மாஸ்பியரிக் பிரஷருக்கு ஈக்குவலா அட்மாஸ்பியரிக் பிரஷருக்கு ஆல்வியோலர் பிரஷர் வந்து ஈக்குவலைஸ் ஆகுற வரைக்கும் ஏர் ஃப்ளோ ஆல்வியோலைல இருந்து ஏர் ஃப்ளோ அப்படின்றது நடக்கும். அந்த ஆல்வியோலை கெட்ஸ் இன்ஃப்ளேட்டட். அதனால என்ன ஆகும்னு சொல்றாங்க, ஆல்வியோலை வந்து இன்ஃப்ளேட்டட் கிடையாது, டீஃப்ளேட்டட். டீஃப்ளேட்டட்னா அதோட ஒரிஜினல் ஷேப்க்கு திரும்பிடும். முன்னாடி எப்படி வந்து சுருங்கி இருந்ததோ அதே மாதிரி இதாயிடும்.
அதுக்கப்புறம் திரும்பி வந்து அடுத்த ப்ராசஸ் இன்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது எப்படி வந்து அது வந்து திரும்பி இன்ஃப்ளேட்டட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி எக்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது இட் பிகம் டிஃப்ளேட்டட் அண்ட் ஒன்ஸ் அகைன் அந்த ப்ராசஸ் திரும்ப திரும்ப நடக்க நடக்க ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ப்ராசஸ் இன்ஸ்பிரேஷன் அப்ப நடக்கும் அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ப்ராசஸ் தான் எக்ஸ்பிரேஷன்லயும் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்பிரேஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரெஸ்பிரேட்டரி சென்டர் டெர்மினேட் பண்ணணும், அந்த ஸ்டிமுலேட் டெர்மினேட் பண்ணணும், அண்ட் தென் டயாஃப்ரம் இன்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் ரெண்டுமே ரிலாக்ஸ் ஆகணும், செஸ்ட் வால் கான்ட்ராக்ஷன் ஆகணும், thoracic வால்யூம் ரெடியூஸ் ஆகணும், இன்ட்ராபல்மனரி பிரஷர் ரெடியூஸ் ஆகணும், தென் ஆல்வியர் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகணும் அட்மாஸ்பியர் பிரஷர் தகுந்த மாதிரி. அதை விட ஓகே ஆல்வியர் பிரஷர் அட்மாஸ்பியர் பிரஷரை விட அதிகமாகணும் அண்ட் ஏர் அப்படின்றது வெளியே போகணும். ஸோ ஏர் ஃப்ளோன்றது ஆல்வியருக்குள்ள வரணும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் ப்ராசஸ்ல நடக்குது. ஓகே, நவ் அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். எப்படி ரெகுலேட் பண்ணும் ஒரு ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது ரெகுலேட் பண்றவங்க யாரு? ஓகே, இதுக்கு தனியா வந்து ஏதாவது நம்ம பிரெயின்ல ஏதாவது சென்டர்ஸ் இருக்குமா, இல்ல இது ஒரு இன்வாலண்டரி ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு டவுட்ஸ் வரலாம். பட் அப்படி கிடையாது. ரெஸ்பிரேஷன் நம்ம சொல்லும்போது ஒவ்வொரு சிஸ்டம் நம்ம வந்து சொல்லும் போதும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதை மெயின்டைன் பண்றதுக்கு வி நீட் சம் நர்வ்ஸ், சில நர்வஸ் கண்ட்ரோல் அப்படின்றது கண்டிப்பா வேணும். ஓகே, அதுவும் இல்லாம இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பிகாஸ் வி ஆர் காம்ப்ளிகேட்டட் அனிமல்ஸ், அதனால இதோட ஃபங்க்ஷன்ஸும் வந்து காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, see here a specialized respiratory center present in the medulla oblongata. இது வந்து எப்போ உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் நம்ம ஃப்ராக பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அதாவது 5th சாப்டர் வந்து நம்ம we saw the digestive system, 4th சாப்டர் தான் நம்ம இது பார்த்திருந்தோம் இல்லையா, ஃப்ராக் சாப்டர் நம்ம கேஸ் ஸ்டடி, அனிமல் கேஸ் ஸ்டடி நம்ம ஸ்டடி பண்ணோம். எர்த்வார்ம் பார்த்தோம், தென் காக்ரோச் பார்த்தோம் அண்ட் லாஸ்ட் வந்து ஃப்ராக் பார்த்தோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த ஃப்ராகை நம்ம சொல்லும் போது ரெஸ்பிரேட்டரி சென்டரை பத்தி நம்ம பேசும்போது இதே டேர்ம் உங்களுக்கு நான் சொன்னேன், மெடுலா ஆப்லங்கேட்டா அப்படின்னு நான் சொன்னேன். மெடுலா ஆப்லங்கேட்டா அப்படின்னு மெடுலா ஆப்லங்கேட்டா இஸ் த சென்டர் ஃபார் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷனுக்கான சென்டர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடுலா ஆப்லங்கேட்டா தான். ஓகே, ஆஃப் த ஹைண்ட் பிரெயின். ஸோ மெடுலா ஆப்லங்கேட்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹைண்ட் பிரெயின். ஃபோர் பிரெயின் அப்படின்றது ஃப்ரண்ட்ல இருக்கிறது, மிட் பிரெயின்ன்றது மிடில்ல, அண்ட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஹைண்ட் பிரெயின். ஓகே, ஸோ ஹைண்ட் பிரெயின்ல இருக்கு கால்டு ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் ரெகுலேஷன். ஸோ ரெஸ்பிரேஷனுக்கான சென்டர் வந்து மெடுலா ஆப்லங்கேட்டா. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹைண்ட் பிரெயின்ல இருக்கு. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகே, ரெஸ்பிரேஷனுக்கும் ஒரு ரிதம் இருக்கு. எப்படி வந்து ஹார்ட் பீட் நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா லப் டப் அப்படின்னு மட்டும் தான் நம்ம சொல்றோமோ, பட் அது வந்து ஹார்ட் பொதுவாக பாத்தீங்கன்னா இட் ப்ரொடியூசஸ் 4 டைப்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ். ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 விதமான சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுலயே வந்து நம்ம கேட்கறது நம்ம காது கேட்கறது பாத்தீங்கன்னா லப் அண்ட் டப், இது ரெண்டு தான் நம்ம கேட்கும். அப்ப மீதி ரெண்டு வந்து நம்ம ஸ்டெதஸ்கோப் மூலமா டாக்டர்ஸ் ஆக்சுவலி வந்து வேர்ல்ட் பர்ஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் மீதி ரெண்டு டைப் ஆஃப் அடுத்த ரெண்டு விதமான அந்த சவுண்ட் ஆக்சுவலா வந்து கேட்பாங்க. ஓகே, அந்த அடுத்தது பாருங்க, நீமோடாக்சிக் சென்டர் present in the pons viroli. ஓகே, நீமோடாக்சிக் சென்டர் present in the pons viroli region of the brain. எங்க இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பான்ஸ் பெரோலியும் சரி மெடுலா ஆப்லங்கேட்டாவும் சரி ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே பக்கத்துல தான் இருக்கும். ஓகே, அதனால இங்க கொடுத்துருக்காங்க. நீமோடாக்சிக் சென்டர் எங்கன்னா பான்ஸ் பெரோலியில இருக்கு. region of the brain moderates the function of the respiratory rhythm, center to ensure normal breathing. இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பிரீத்திங்கை மெயின்டைன் பண்ணுது. இன்ஹேல் பண்ணும்போதும் சரி எக்ஸேல் பண்ணும்போதும் சரி ஒரு நார்மல் பிரீத்திங் எஃபெக்டை இது ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே,
Now the next one, the chemosensitive area. Okay, chemosensitive na chemo means chemical. சில கெமிக்கல்ஸ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் நம்ம ஸ்மெல் பண்ணும்போது நம்ம பாடி அதுக்கு ரொம்ப சென்சிட்டிவா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இங்க என்ன கொடுக்குறான்னு பார்ப்போம். The chemosensitive area found close to the rhythm. See here, அது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ரிதம்ல க்ளோஸா இருக்கு. Rhythm center is highly sensitive to carbon dioxide and hydrogen. So this chemosensitive area இந்த ரிதம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா எதுக்கும் ரொம்ப சென்சிட்டிவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடுக்கும் ஹைட்ரஜனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சாரி, ரொம்பவே வந்து சென்சிட்டிவா இருக்கு. அண்ட் ஹைட்ரஜன் அயான் ஆர் எலிமினேட் அவுட் பை ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ். இந்த ஹைட்ரஜன் அயான் நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது வெளியே போகுது அப்படின்றத கொடுக்குறாங்க. அண்ட் ரிசெப்டார் அசோசியேட்டட் வித் அயோட்டிக் ஆர்ச். ஓகே, ஸோ இது ரிசெப்டார்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிசெப்டார்ஸ் என்ன ஆகுதுன்னா அயோட்டிக் ஆர்ச்சோட அட்டாச் ஆகுது. ஓகே, ரிசெப்டார் associated with the aortic arch and carotid. So carotid and aortic arch both are good for the carotid artery. பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஹார்ட்ல இருக்கக்கூடியதுதான். ஓகே, இப்போ aortic arch and carotid artery பார்த்தீங்கன்னா send necessary signals to the rhythm center for remedial action. இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ் நம்ம பாடியில நடந்துகிட்டு இருக்கும் போதே சைமல்டேனியஸா ரிசெப்டார்ஸ் நம்ம அயோட்டிக் ஆர்ச்சா இருக்கட்டும் இல்ல கரோட்டிட் ஆர்டரியா இருக்கட்டும் ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம நெசசரி சிக்னல்ஸை ரெஸ்பிரேட்டரி சென்டருக்கு அனுப்புது, ரிதம் சென்டருக்கு அனுப்புதுன்றாங்க. எதுக்காகனா ஃபார் ரெமடியல் ஆக்ஷன். ரெமடினா அதுக்கான தீர்வு. இன்கேஸ் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா அதுக்கான தீர்வுன்றத அது ப்ரொவைட் பண்ணுன்றதுனால இங்க கொடுக்குறாங்க. ஓகே, தி ரோல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் இன்சிக்னிஃபிகண்ட். ஸோ இங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ரோல் ஆஃப் ஆக்சிஜன் வந்து இன்சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, ரோல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் இன்சிக்னிஃபிகண்ட் இந்த ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ரிதம். நம்ம ரெஸ்பிரேட்டரி ரிதம் மெயின்டைன் பண்றதுக்கு ஆக்சிஜனோட ரோல் பெருசா ஒன்றும் கிடையாது, அந்த அளவுக்கு வந்து தேவையும் இல்லை அப்படின்றத இதுல கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் see here PM அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. வாட் இஸ் PM அப்படின்னு பாத்தீங்கன்னா it is nothing but particulate matter. Okay, it is called PM. 2.5 in the air is increasing day by day. Particulate matter அப்படின்றத கொடுக்குறாங்க. particulate matter that is 2.5 in the air is increasing day by day. ஒவ்வொரு நாளுமே வந்து increase ஆயிட்டு இருக்கு, which causes respiratory illness. See here, which causes respiratory illness. நம்ம பாடியில இது ஒவ்வொரு நாளுமே வந்து என்ன ஆகுது, ஏர்ல பொதுவாகவே வந்து 2.5 அப்படின்றது இன்க்ரீஸ் டே பை டே அதிகமாகிறதுனால ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் நமக்கு அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், ஓகே, CPCB, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், CPCB reports that the quality of air is not good due to soot and smoke. பொதுவாகவே இந்த சூட் அண்ட் ஸ்மோக் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து அதிகமா வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் அதிகமா இந்த ஸ்மோக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல, இல்லைன்னா வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல, இல்லைன்னா நெல் வந்து குத்தக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்ல அதிகமா வந்து இந்த சூட்டும் ஸ்மோக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால என்ன கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா இதனால இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் போர்டுனால அந்த குவாலிட்டி ஆஃப் ஏர் அப்படின்றது கெட்டு போகுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா சூட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த ஸ்மோக்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அட் த சேம் டைம் இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு சிம்னி அப்படின்றது வைப்பாங்க. ஓகே, சிம்னின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல அந்த மீனிங் என்னன்னா அந்த கிச்சன் ஓரமா பாத்தீங்கன்னா ஒரு புகைக்கூண்டு அப்படின்றத வச்சிருப்பாங்க. அந்த புகைக்கூண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்டிங்ல இருந்து ரொம்ப தூரம் மேல போயிருக்கணும். ஏன் வந்து பில்டிங்ல இருந்து மேல போகணும் அப்படின்னா பிகாஸ் நம்ம சைக்கிள்ல நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னு வரும்போது அந்த இண்டஸ்ட்ரி அதே வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. ஓரளவுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த கம்மியா லெவல்ல இருக்கும்போது அந்த புகைலாம் ஆக்சுவலா அந்த இண்டஸ்ட்ரீஸோட வேஸ்ட் எல்லாமே வெளியே வரும்போது ரொம்ப கம்மியான சிம்னிஸோட அளவு ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா
ஈஸியா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல நம்ம என்விரான்மெண்ட் டோட்டலா வந்து பொல்யூட் பண்ணும். ஓகே, ஈஸியா எல்லா இடத்தையும் பொல்யூட் பண்ணும். ஆனா அதே வந்து ஹைட்டா இருக்கு, ரொம்ப ஹைட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல போயிட்டு அது ரிலீஸ் பண்ணும். மேல வந்து ரொம்ப தூரம் போய் அதை ரிலீஸ் பண்ணும். இதனால வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் சிம்னி நம்ம சொல்லும்போது சும்மா வந்து உள்ள இருந்து ஒரு ஹாலோவா இருக்கும், ஒண்ணுமே இல்லாம வெறும் வெத்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அப்படியே அதுல இருந்து புகை போய் வெளியே போய் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். பட் அது ட்ரூ கிடையாது. சிம்னின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கண்டெயின் மெனி ஃபில்டர்ஸ். இதான் வந்து சிம்னி இமேஜின் பண்ணுங்க. இந்த சிம்னிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த சிம்னிஸ்ல ஓகே இந்த சிம்னிஸ்ல நிறைய ஃபில்டரிங் ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ ஒரு ஏர் அப்படின்றது இதுக்குள்ள என்டர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரை ஒவ்வொரு ஃபில்ட்ரேஷனா என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிக்கிட்டே வரும். எதனால ஏன் ஃபில்டர் பண்ணணும், எதுக்காக ஃபில்டர் பண்ணணும் நம்ம கேட்கலாம். பிகாஸ் நம்ம இண்டஸ்ட்ரீஸ்ல அதிகமா வந்து என்ன சொல்றது ஸ்மோக் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். அதனால வந்து மக்களுக்கு தான் அதிகமா பாதிப்பு ஏற்படும். அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர் ஒன்று வச்சிருவாங்க. இந்த ஃபில்டரேட்டை தாண்டி தான் ஒவ்வொரு கேஸுமே ஆக்சுவலி பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகும்போது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ அப்ப மேல இந்த லாஸ்ட் தான் ஆக்சுவலா வந்து என்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து மிடில் ரீஜியன். இந்த லாஸ்ட் தான் அந்த புகை கூண்டு இருக்கு அப்படின்னா ஓகே இந்த லாஸ்ட் ரீஜன் புகை கூண்டு இருக்குன்னா இது இந்த ஃபில்டரேட்டை தாண்டி வரும்போது என்ன ஆகும்னா அந்த லாஸ்ட் அந்த ரீஜன் இந்த ரீஜன் ரீச் ஆகும்போது அந்த அளவுக்கு வந்து பொல்யூஷன் வெளியே இருக்காது. பிகாஸ் இந்த ஃபில்ட்ரேட்டே என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபில்ட்ரேஷனை தாண்டி தாண்டி வர வர அது ஈஸியா வந்து அந்த ஹார்ம்ஃபுல்லான பொல்யூஷன், ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸ், ஹார்ம்ஃபுல்லான ஸ்மோக்ஸ் எல்லாமே இந்த ஃபில்ட்ரேட்டே அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, அதனால தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹார்ம்லெஸ்ஸான இதை ரிலீஸ் பண்ணும். இப்போ இந்த இடத்துல இருந்து புகை ரிலீஸ் ஆகும், ஸ்மோக்ல ரிலீஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஓகே, அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு பொல்யூஷன் ஏற்படாது. பட் பொல்யூஷன் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த அளவுக்கு அதிகமா இருக்காது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ சம் சிட்டிஸ் இன் இந்தியா ஆர் யூசிங் சிஎன்ஜி. இப்போ இதனால என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாலே வந்து ஒரு சில இடத்துல சிஎன்ஜின்னு யூஸ் பண்றாங்க. வாட் இஸ் சிஎன்ஜின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஓகே, கம்ப்ரஸ் பண்றாங்க ஒரு நேச்சுரல் கேஸை கம்ப்ரஸ் பண்ண ஃபார்ம்ல கொடுக்கறது தான் வந்து we call it as a compressed natural gas as fuel. இந்த சிஎன்ஜியை தான் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூவலா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரைட், ஸோ தட்ஸ் இட். இந்த பார்ட்டிகுலர் மேட்டரை பத்தி நம்ம சொல்லியாச்சு. அண்ட் இந்த பார்ட்டிகுலர் மேட்டர் எப்படி இருக்கும், ஒவ்வொரு நாளும் எப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுதுன்றதையும் we have already discussed. Okay, now ஓகே, ஸோ இந்த செஷனோட நான் இந்த செஷனுக்கு இதோட நான் கம்ப்ளீட் ஸ்டாப் பண்றேன். And we will complete in the next session, that is problem in oxygen transport. ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், இல்லைன்னா என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்ணுவோம், வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குமா, இது எல்லாமே வந்து we will discuss in the next class. And then we are going to discuss also the respiratory disorder. ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் என்ன மாதிரி இருக்கு, ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் எதனால இருக்கு, ஈவன் அதை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியுமா, எவ்வளவு செலவாகும். ஒரு சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அதிகமான காஸ்ட் அப்படின்றது எல்லாமே இருக்கும். இப்ப ஈவன் நீங்க டிபி நம்ம லங்ஸ்ல சொல்லக்கூடிய டிபி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் ட்ரீட்டட் பை டாட்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஆக்சுவலா வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாமே டேப்லெட்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியான கம்மியான ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நிறைய டிசீஸ் அப்படின்றது லங்ஸ் ரிலேட்டடா இருக்கு. ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட், we will discuss in the next session. Okay, we will continue this session in the next class. Thank you.